தேடி வந்த அதிர்ஷ்டம். ராமாபுரத்துல இருக்கிற ராமர் கோவிலுக்கு எவ்வளவோ சிறப்பம்சங்கள் இருக்கு. அந்த கோவில்ல விக்கிரகமா இருக்கிற ராமர், லக்ஷ்மணன், சீதா, ஹனுமன் இவங்க எல்லாரும் ராத்திரியில பக்தர்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட குறைகளை, கோரிக்கைகளை எல்லாத்தையும் தீர்ப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அங்க இருக்கிற குரங்குகள் வேற யாருமே கிடையாது, அந்த ஹனுமன் தான் பக்தர்களை பாத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. அது உண்மைங்கிற மாதிரி பகலெல்லாம் அந்த கோவில்ல ஒரு குரங்கு தெரிஞ்சுக்கிட்டு பக்தர்கள் கொடுக்கற பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வழக்கம் போல அன்னைக்கும் சாரதா அனாமிகாங்கிற மாமியார் மருமக கோவிலுக்கு வர்றத மதில் மேல உட்கார்ந்திருந்த குரங்கு பாத்துச்சு. உடனே அது, ஐயையோ, இந்த மாமியார் மருமகளா திரும்ப வந்திருக்காங்க. இந்த மாமியார் ஏற்கனவே ஒரு கஞ்ச பேசினாரி. மருமக அனாமிகாவோ ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த சாரதாவோட கஞ்சத்தனத்தை பாக்கறதுக்கு பதில் விக்கிரகமா மாறி போறதே மேலு அப்படின்னு திடீர்னு மாயமாயிடுச்சு அந்த குரங்கு. சாரதாவும் அனாமிகாவும் கோவில் வாசல்ல தேங்காய் கடை வச்சிருந்த கமலா கிட்ட வந்தாங்க. அனாமிகா கையில தேங்காய், பழம்னு பூஜை சாமான்களை வச்சிருந்தா. அத்த, கமலாக்கு பணம் கொடுங்க. எவ்வளவு ஆச்சு கமலா? 200 ரூபா ஆச்சுமா. நான் கேட்டது உன் கடைக்கு உண்டான விலை இல்லடிமா. அனாமிகா இப்ப வாங்கினால தேங்காய், பழம், அதுக்கு கேட்டேன். அதுக்கு எவ்வளவு ஆச்சா அத மட்டும் சொல்லு போதும். நான் சொன்னது அனாமிகா வாங்கின பொருளுக்கு தாங்க, என் கடையோட விலை இல்ல. இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? சாத்துக்குடி மாதிரி ஒரு தேங்காய், காஞ்சி போன பூவு, 2 ரூபாய் அகர்பத்தி, 50 பைசா பெருமானம் உள்ள குங்குமம், மஞ்சள், இதுக்கு 200 ரூபா கொடுக்கணுமா? என்னால தர முடியாது. இங்க பாருங்க, அதெல்லாம் முடியாது. 200 ரூபாவை நீங்க கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கத்தி பெரிய பிரச்சனையே பண்ணுவேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் 200 ரூபா கொடுக்க மாட்டேன். தம்மா துண்டு தேங்காய், கோயில்ல இருந்தே எடுத்த பூவு, நீ பண்ற வியாபாரத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாருங்க, சண்டை போடாதீங்க. 200 ரூபாய் கொடுத்தா கொடுக்கறேன், இல்ல திருப்பி கொடுத்துருங்க. 50 ரூபா தரேன். 50 ரூபாவை எடுத்துட்டு போயே அப்படின்னு சொன்னதும் சாரதாவுக்கு கோவம் வந்தது. என்ன சொன்ன அப்படின்னு சாரதா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கோயிலுக்கு வந்தவங்களாம் வாயை பொளந்து பார்த்தாங்க. அத்த, பணம் நீங்க ஒன்னும் கொடுக்க வேண்டாம், கமலா நான் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கோயிலுக்குள்ள போனா. சாரதா பணத்தை கையில வச்சுக்கிட்டு, இந்த 50 ரூபாவை 2 வருஷமா செலவு பண்ணணும்னு பாக்குறேன். எங்க செலவு பண்ண சமய சந்தர்ப்பம் கூடி வர மாட்டேங்குதே. பாவம், இதுக்கு என்னை விட்டு போகணும்னு எண்ணம் இல்ல போல. சரி வா, என் கூடவே இரு அப்படின்னு சாரதா கோயிலுக்குள்ள போனாங்க. சாரதா, அனாமிகா 2 பேரும் கடவுளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. அனாமிகா சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு, ஐயா கடவுளே, உங்களை தவிர நான் வேற யாரையும் வேண்டனதில்ல, கேட்டுக்கிட்டதும் இல்ல. தினந்தோறும் வந்து உங்க தரிசனம் கண்டு வேண்டிக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுங்க கடவுளே. இந்த ஒரு கோரிக்கையை நிறைவேத்துங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டா. ஆனா சாரதா மட்டும், ஐயா கடவுளே, எல்லாரும் என்ன கஞ்ச பிசினாரேங்கிறாங்க. ஆனா இது சிக்கணும்னு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. என் கவலைய நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. ஒரு நாள் ராத்திரி 9 மணியை கடந்துச்சு. அப்ப ஐயரு கர்ப்ப கிரகத்துக்கு வந்து கடவுளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஐயரா ஐயா, நன்னா ஓய்வெடுங்கோ. நான் கார்த்தால 5 மணிக்கு வந்து எழுப்பி விடுறேன். அப்பா லக்ஷ்மணா, அண்ணா அண்ணியோட ஏகாந்தத்துக்கு எந்தவித பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஆஞ்சநேயா, இந்த கோவிலோட பாதுகாப்பு உங்க கையில இருக்கு. நான் போயிட்டு வரேன், வரட்டுமா? பாத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை மூடிட்டு வீட்டுக்கு போனாரு. திடீர்னு கர்ப்ப கிரகம் இருட்டாயிடுச்சு. கொஞ்ச நேரம் போனதும் சீதாராமரோட விக்கிரகங்கள் நல்லா மின்னிக்கிட்டு இருந்தது. லக்ஷ்மணனோட விக்கிரகம் கூட மஞ்சள் கலர்ல மின்னிக்கிட்டு இருந்தது. ஹனுமனோட விக்கிரகம் செந்தூர கலர்ல மின்னிக்கிட்டு இருந்தது. ஆஞ்சநேயா அப்படின்னு கூப்பிட்டதும் உடனே அங்க குரங்கு வந்துச்சு. சொல்லுங்க ஸ்ரீராமரே. ஆஞ்சநேயா, சுவாமியோட அழைப்புக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதே. புரிந்தும் கூட கூறுங்கள் ஸ்ரீராமரேன்னு கேக்குறியானுமா? ஸ்ரீராமர்கிட்டயே உன்னோட விளையாட்டா? நல்லா இருக்கே லக்ஷ்மணா. எனக்கும் ஸ்ரீராமருக்கும் நடுவுல இந்த மாதிரி வார்த்தை போற உருவாக்காதீங்க, என்னால தாங்க முடியாது.
பக்தர்களோட சமாச்சாரம் என்ன ஆஞ்சநேயா? உங்களுக்கு தெரியாததா என்கிட்ட இருக்க போகுது ஸ்ரீராமரே? ஆஞ்சநேயா, வெளியில மட்டும்தான் அப்படி சொல்ற. ஆனா உன் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? அது என்னன்னு கேளு. ஸ்ரீராமர் கிட்ட உன் சந்தேகத்தை கேளு. ஆஞ்சநேயா, உன்னுடைய சந்தேகம் எனது பிரியமான பக்தை அனாமிகா மீதுதானே? ஆமா ஸ்ரீராமரே, அந்த அனாமிகாவோ அம்மா ஆகணுங்கிறதுக்காக பல வருடங்களா உங்களை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு அருள் புரிந்து அம்மாங்கிற ஸ்தானத்தை கொடுங்களேன். ஹனுமனே, அனாமிகாவோட வீட்டுக்கு ஒரு பழத்தை கொண்டு போ. தோ இப்பவே போறேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சது. உடனே சத்தமா ஹனுமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே மறுபடியும் குரங்கு வந்தது. என்ன ஆச்சு ஸ்ரீராமரே, மறுபடியும் கூப்பிடுறீங்க? ஆஞ்சநேயா, சுவாமி சொல்றத முழுசா கேட்காம போயிட்டியே. நான் தான் கேட்டனே தாயே. ஸ்ரீராமர் என்கிட்ட ஒரு பழத்தை கொண்டுகிட்டு அத அனாமிகா வீட்டுல கூடன்னு சொன்னாரு இல்லையா? ஆஞ்சநேயா, அந்த பழத்தை அனாமிகா வீட்டுக்கு கொண்டு போ சொன்னாரு. ஆனா என்ன பண்ண சொன்னாரு அப்படின்னு கேட்டதும் குரங்கு கிட்ட பதில் இல்ல. உடனே கர்ப்ப கிரகத்துல சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. குரங்கோட முகமே மாறிடுச்சு. ஸ்ரீராமரே, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? ஆனாலும் இந்த சிரிப்பை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது இல்லையா? இந்த சிரிப்பை கேட்டுட்டே இருக்கலாம். அண்ணன் சொன்ன வேலையிலிருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா ஹனுமா? இல்ல இல்ல லக்ஷ்மணர் அவர்களே, நான் அப்படி செய்யவே மாட்டேன். சொல்லுங்க ஸ்ரீராமரே, நான் என்ன செய்யணும்? ஆனா நீ இந்த அவசர புத்திய கைவிடணும் ஹனுமா. நான் உனக்கு கொடுக்கற அறிவுரையும் அதேதான் ஹனுமா. மன்னிச்சிருங்க தாயே, பிரபு சொல்ற வேலைய செய்யறதுதான் என்னோட கடமை. ஹனுமா, நான் கூறுவதை முழுவதாக கேட்பதும் உன் கடமைதான். அதை மறந்தால் எப்படி ஆஞ்சநேயா? மன்னிச்சிருங்க சுவாமி, சொல்லுங்க. அனாமிகா வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ணணும்? ஹனுமா, அனாமிகா கொடுக்கும் சாப்பாடு வயிறார நீ சாப்பிட்டுட்டு வா. அதன் பிறகு அந்த பழத்தை என்னை நினைத்து கொண்டு அவளிடம் கொடு. அந்த பழத்தை சாப்பிடவும் சொல்லு. அனாமிகாவிற்கு அம்மா என்கிற அந்தஸ்து தானாக வரும். ரொம்ப சந்தோஷம் கடவுளே. நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் இதை செய்யாம இருப்பேன்னா நாளைக்கு காலையிலேயே போய் பழத்தை கொண்டு போய் கொடுக்கறேன். அவங்க கையால உங்க பழத்தை சாப்பிட வைக்கிறேன். அதுக்கப்புறம் அம்மாங்கிற அந்தஸ்த உங்களோட அருளால பெற வைக்கிறேன். ஹனுமா, 2 நாட்களில் வரவிருக்கும் நவமிக்குள் இதை செய்து முடிக்க வேண்டும். ஜாக்கிரதை அப்படின்னு கடவுள்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ராத்திரி முடிஞ்சது. மறுநாள் காலையில குரங்கு ரூபத்துக்கு மாறின ஹனுமான் ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டு அனாமிகா வீட்டுக்கு வந்தது. வெளியில நின்னுட்டு இருந்த சாரதா சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தாங்க. ஐயையோ, இந்த அம்மா வெளியிலே இருக்காங்களே, யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கே. இந்த பழம் மட்டும் இவங்க கண்ணுல பட்டுச்சுன்னா போச்சு. என்ன மிரட்டி பழத்தை புடுங்கிக்கிட்டாங்கன்னா அப்புறம் எல்லா வேலையுமே முற்றிலுமா சொதப்பிக்கும். இங்க இருந்து நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து போயிடுச்சு. பிரசாத் அங்க வந்தாரு. என்ன சாரதா, இங்க என்ன பண்ற? காய்கறிக்கு வெயிட் பண்றேன். என்னைக்குன்னு பார்த்து கூடையிலயோ வண்டியிலயோ காய்கறியை வச்சுட்டு யாரும் வரல. இப்படி ஆச்சுன்னா அவங்க வியாபாரம் எப்படி ஆகும்? இங்க இருக்கிற யாருக்குமே ஒழுங்கா வேலை செய்யணும்ன்ற எண்ணம் இல்ல. உன்ன மாதிரி கஞ்ச பிசினாரி ஊருக்கு 4 பேர் இருந்தா அவங்க பொழப்பு நாரிடுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பூந்தோட்டத்துல அனாமிகா நின்னுக்கிட்டு செடிக்கு தண்ணி ஊத்துனா. குரங்கு அனாமிகா கிட்ட வந்தது. தனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சைகை காட்டுச்சு. அனாமிகா அதை புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு கொண்டு வந்து பூந்தோட்டத்துல இருந்த பெஞ்ச் மேல வச்சான். குரங்கு அதை சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கட்டையை எடுத்துக்கிட்டு அங்க சாரதா வந்தாங்க. கோபமா, என்னடிமா இது? இப்படி குரங்குக்கு நாய்க்கு எல்லாத்துக்கும் இலவசமா சோறு வைக்கிற? நான் சிக்கனப்படுத்துறேன், நீ செலவு பண்றியா? உனக்கு அறிவு இருக்கா? எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய? அது இல்லாத, அதுக்கு ரொம்ப பசியா இருந்துச்சா? அப்படின்னா நான் வைக்கிற சோறு அப்படின்னு சாரதா அனாமிகா போட்ட சாப்பாட புடுங்கிக்கிட்டு அதுல கொஞ்சத்தை மட்டும்தான் அதுக்கு வச்சாங்க. ஸ்ரீராமரே, இந்த கஞ்ச பிஸ்னாரி சாரதா போட்ட சாப்பாட பாத்தீங்களா? ஆனா நானும் அனாமிகா போடுற சாப்பாட தானே சாப்பிட்டாகணும். இப்ப என்ன பண்றது? அதுக்குள்ள காய்கறி வண்டியோட சத்தம் கேட்டுச்சு. அப்போ சாரதா காய்கறி வாங்க வெளியே போயிட்டாங்க. அனாமிகாவும் குரங்கும் சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகா குரங்குக்கு வயிறார சாப்பாடு போட்டா. குரங்கு சந்தோஷமா அது கொண்டு வந்த வாழைப்பழத்தை அனாமிகா கிட்ட கொடுத்துச்சு. அனாமிகா குரங்கு நெத்தில இருந்த பொட்டு பார்த்தா. அந்த பொட்டுல ஒரு ஒளி தெரிஞ்சுது. அனாமிகா தங்கிட்ட வந்திருக்கிறது சாட்சாத் அந்த அனுமான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா. அப்போ உடனே அவ,
ஆஞ்சநேயா நீயா அப்படின்னு சொன்னான். அது கேட்டதும் குரங்கு ஆமான்னு சொல்லுச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டா அனாமிகா. 2 நாள் போனதுக்கு அப்புறம் ஸ்ரீராம நவமி பண்டிகை. அனாமிகா கஷ்டப்பட்டு கஞ்ச சாரதாவை ஒத்துக்க வச்சு சீதாராமர் கல்யாணத்தை நடத்தினா. கோயிலுக்கு வந்தவங்களுக்கு பானகமும் கொடுத்தான். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அனாமிகாவோட வயித்துல சில ஒளி தெரிஞ்சுது. தான் அம்மா ஆக போறோம் அப்படிங்கிற விஷயம் அனாமிகாவுக்கு புரிஞ்சுது. சந்தோஷப்பட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னா. அம்மா அனாமிகா, எத்தனையோ பேருக்கு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ஏதேதோ அருள் புரிவாரு நடக்கும். உனக்கு இன்னைக்கு அந்த கடவுள் சந்தான பாரதிய தரட்டும் அப்படின்னு சொன்னது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகாவுக்கு அன்னைக்கு அதிர்ஷ்டம் கூடி வர நாளா அமைஞ்சது. சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருக்கும் ராமநவமி நல்வாழ்த்துக்கள். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை இன்னொரு நாள் சந்திக்கிறேன். மாமியார் மருமகளின் தங்க வெள்ளி ட்ரெஸ். ஒரு நாள் சாரதா அனாமிகாங்கிற மாமியார் மருமக தங்க வெள்ளி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நின்னுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லு மருமகளே, உன் ட்ரெஸ்ஸை விட என் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல. அத்த, வெள்ளி பாக்குறதுக்கு மின்னிக்கிட்டு இருக்கும் தான், ஆனா விலை கம்மி. ஆனா அதே தங்கமா இருந்துச்சுன்னா எவ்ளோ விலை அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னா. அப்போ சாரதா முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டாங்க. உனக்கு பொறாமடிமா, தங்க ட்ரெஸ்ஸை விட என்னோட வெள்ளி ட்ரெஸ் பளபளான்னு இருக்குன்னு. ஜோக்கு நல்லா இருக்கு அத்த, சிரிக்க தான் வரல. என்ன சிரிக்க வரலங்கிற? அதான் அத்த, பல்ல காட்டணுமா இல்ல பல்ல காட்ட வேண்டாமான்னு யோசிக்கிறேன். ரெண்டும் வேண்டாம், உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறேன், அதான் நல்லது. உருப்படியா ஒரு ஜோக்கு சொல்லுங்க, வாய் விட்டு எப்படி கலகலன்னு சிரிக்கிறேன்னு பாருங்க. ஐயோ மருமகளே, என்னைக்கோ ஒரு நாள் இந்த வீட்டுக்கு புதுசா மருமகளா வரும்போது சொன்ன, கண்டபடி சிரிக்காதடிமா, சந்தர்ப்பத்தை பார்த்து பக்குவமா சிரின்னு சொன்ன வார்த்தைய இப்ப பயன்படுத்தி கலாய்க்கிறியா? போய் தொல்லடிமா, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி சிரி. அதான் சிரிப்பு வரலன்றன என்ன பண்றது? அதையும் நான் தான் சொல்லணுமா? சிரிப்பு வரலன்னா சிரிக்காத விட்டுடு. சரிங்க அத்தை, நீங்க சொல்லி கேட்காம இருப்பனா அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிட்டு இருக்கும்போது வீட்டு வாசல்ல ஜன்னல் கிட்ட பக்கத்து வீட்டு பங்கஜம் நின்னுக்கிட்டு ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தா. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்றது உண்மைதான். இவங்க 2 பேர்கிட்டயும் தங்க வெள்ளி ட்ரெஸ் இருக்கு, இத நம்ம எப்படியாவது திருடிடணும். என் புருஷன் தான் இதுல ஜகஜால கில்லாடி அப்படின்னு யோசிச்சான். அப்புறம் அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்ப அவளோட புருஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. பரமேஷ் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. பங்கஜம், முதல்ல சாப்பிடுறத நிறுத்துங்க. சாப்பிடுறதையே நிறுத்த சொல்றேன்னா உன் கண்ணு எதுலயோ பட்டுடுச்சுன்னு அர்த்தம். சொல்லு, எந்த வீட்டுல உன் கண்ணு பட்டிருக்கு? அது எவ்வளவு அமௌண்ட் தேரும்? உன் கண்ணு எந்த வீட்டுல விழுந்திருக்கு சொல்லு பங்கஜம். இந்த தடவை பாத்துருக்கிற இடம் சாதா இடம் இல்ல, பெரிய இடம். 2 தேரும். ஓடோடு 2 தேருமா? சரி, அந்த வீடு எங்க இருக்கு? எங்கேயோ இல்லங்க, பக்கத்து வீடுதான் அப்படின்னு பங்கஜம் சொன்னதும் பரமேஷ் கொஞ்சம் ஆச்சரியமா, சாரதா சித்தி வீட்டுல நம்ம திருடுற அளவுக்கு விலை உயர்ந்தது என்ன இருக்கு? ஃப்ரிட்ஜ் இருக்கு, அது சுப்பையா வீட்ல இருந்து எடுத்தாச்சு. டிவி இருக்கு, அது ரத்தனம் வீட்ல இருந்து சுட்டாச்சு அப்படின்னு சொல்லும்போது பங்கஜம் டென்ஷன் ஆகி, ஷூ ஷூ, செவத்துக்கு கூட காது இருக்குங்க. இந்த ஊர்ல நடக்கிற திருட்டுத்தனத்துக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு துளி கூட தெரியவே கூடாதுங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பங்கஜம் சொல்லிக்கிட்டு இருக்க நீ? செவத்துக்கு காது இருக்குமா? எங்க இருக்குது? என்கிட்ட சொல்லு, அதுல கம்மல் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். உன் கண்ணுக்கு மட்டும் அது எப்படி தெரிஞ்சது? கிண்டல்லாம் போதும், நான் சொல்றத மட்டும் கேளுங்க. பங்கஜம், கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீ சொல்றத மட்டும்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப கொஞ்சம் சாப்பிட ஒரு அப்புறம் கேக்குறேன். அதெல்லாம் இல்ல, இப்பவே நான் சொல்றத கேளுங்க, போய் செய்யுங்க. இங்க பாரு பங்கஜம், நீல கலர் சோஃபா வேணும்னு பஞ்சாயத்து தலைவர் வீட்ல இருந்தே எடுத்துட்டு வந்தேன். தங்கமும் வெள்ளியும் வேணும்னு அடகு கடைக்காரன் கிஷோர் கடையில இருந்து எடுத்துட்டு வந்தல்ல. அப்படி இருக்கும்போது இந்த சாரதா சித்தி வீட்ல உனக்கு பிடிச்ச மாதிரி என்னமா இருக்கு? அந்த மாமியார் மருமக கிட்ட தங்க வெள்ளி ட்ரெஸ் இருக்குங்க, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதும் பரமேஷ் ஆச்சரியமா, தங்கம் வெள்ளி ட்ரெஸ்ஸா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? சாரதா சித்தி வீட்ல தங்கம் வெள்ளி ட்ரெஸ் இருக்க போறதாவது? இருக்குங்க, என் கண்ணால நான் பார்த்தேன். வேணா வாங்க, நானும் போய் காட்டுறேன் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கணவனை கூட்டிக்கிட்டு போய் சாரதா வீட்டு ஜன்னல் கிட்ட காமிச்சான். ஜன்னல் வழியா உள்ள பார்த்தாங்க. மருமக அனாமிகா தங்க ட்ரெஸ்ல மின்னிக்கிட்டு இருக்கும்போது மாமியார் சாரதா வெள்ளி ட்ரெஸ்ல பளபளன்னு இருந்தாங்க. அத பார்த்து பரமேஷ் ஷாக் ஆயிட்டான்.
அப்பதான் வீட்டுக்கு மாட்டு வண்டியில பிரசாதும் ரமேஷும் வந்தாங்க. மாட்டு வண்டி சத்தத்தை கேட்டு பங்கஜமும் பரமேஷும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப என்ன சொல்றீங்க? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல பங்கஜம். உன் கண்ணை நீ நம்பாத. ஆனா எனக்கு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த தங்கம் வெள்ளி Dress வீட்டுக்கு வந்தாகணும். எப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜம் அங்க இருந்து போயிட்டான். பரமேஷ் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்குள்ள ரமேஷும் பிரசாதும் வீட்டுக்கு வந்தாங்க. சாரதா, சாப்பாடு போடு, சாப்பிட்டுட்டு சீக்கிரம் நிலத்துக்கு போகணும் அப்படின்னு புருஷன் பிரசாத் சொன்னதை கேட்டதும், கொஞ்சம் டைம் ஆகுங்க, நீங்களே போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சாரதா சொன்னதும் ரமேஷ் உடனே, அனாமிகா நீயாவது எங்களுக்கு வந்து சாப்பாடு போடு. அத சொன்னதும் அனாமிகா கேட்டுட்டு, எனக்கு கூட கொஞ்சம் டைம் ஆகுங்க, எதுவும் நினைச்சுக்காம நீங்களே போட்டு சாப்பிடுங்க, இப்ப எங்க 2 பேரால வெளியே வர முடியாது, எங்க பிரச்சனைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் அப்பாவும் புள்ளையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி ரமேஷா, இவங்க 2 பேரும் தங்க வெள்ளி Dress போட்டிருக்காங்கன்னு இன்னும் புரியலையா? வா, நம்மளே சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போகலாம். சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டாங்க. தங்கம் வெள்ளி Dress போட்டுக்கிட்டு இருந்த மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பங்கஜமும் பரமேஷும் இத கேட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். ராத்திரியில கஷ்டப்பட்டு இப்படி திருட்டுத்தனம் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அத கேட்காததுனால பயங்கரமான மாஸ்டர் பிளான் போட்டாங்க. அத்த, நம்ம உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். ஆமாமா, அதனாலதான் யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா அதான் அத்த, இல்லனா நம்மள மாதிரி ஏழைங்க கூலி வேலை செய்யறவங்களுக்கு தங்கம் வெள்ளி Dress கிடைக்குமா சொல்லுங்க? சரிம்மா, இந்த ட்ரெஸ்ஸுங்களை போட்டதுக்கு அப்புறமா என்ன வந்து பாருன்னு நதி தாய் சொன்னாங்க இல்லையா, மறந்துருச்சா? இல்ல அத்த, ஞாபகம் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், இப்ப நம்ம நதிக்கரைக்கு போனோம்னா ஊர் மக்கள்லாம் ஒரு மாதிரி பாப்பாங்க. அது மட்டும் இல்லாம பேராசப்பட்டு ஊதாரித்தனமா நம்ம 2 பேரும் செலவு பண்றோம்னு நினைப்பாங்க. உண்மைதான், ஆனா போயாகணுமே, வா அப்படின்னு 2 பேரும் Dress-அ போட்டுக்கிட்டு நதி தாய் பார்க்க போனாங்க. இவங்க ரோட்ல இப்படி நடந்து போகும்போது ஊர் மக்கள் எல்லாரும் இந்த மாமியாரையும் மருமகளையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சாரதாவும் அனாமிகாவும் அவங்க பாக்குற பார்வைய கண்டுக்காம நேரா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. சுத்தி பார்த்தாங்க. நதி தாய் எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அத்த, நதி தாய எங்கேயும் காணமே. ஆமாமா, எங்கேயும் காணாமே இவங்கள. நதி தாயே அப்படின்னு சாரதா சத்தமா கூப்பிட்டாங்க. அப்போ ஒரு பெரிய பாட்டி நனைஞ்ச துணியோட தண்ணி சொட்ட சொட்ட நதிக்கு பக்கத்துல நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. தங்கம் வெள்ளி உடையில 2 பேரும் ரொம்ப அழகா நின்னுட்டு இருந்தாங்க. அத பார்த்துட்டு நதி தாய் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த அம்மாவோட துணியில இருந்து நீர் சொட்டுறத பார்த்தாங்க. அப்பதான் அவங்க 2 பேருக்கும் புரிஞ்சுது, வந்திருக்கிறது நதி தாயின்னு. இங்க பாருங்க தாயே, நீங்க கொடுத்த தங்கம் வெள்ளி உடைய அணிஞ்சுக்கிட்டு நானும் அத்தையும் வந்திருக்கோம். எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குமா, ஆனா இந்த தங்கம் வெள்ளி உடைகளை நான் கொடுக்கல, நீங்க தான் நல்லா யோசிச்சு நதி தண்ணி தானேன்னு நினைக்காம தண்ணிய சிக்கனமா பயன்படுத்திக்கிட்டு நீர் வளத்தை காப்பாத்திக்கிட்டு வரீங்க. அதுக்கு நதி தாய் பாராட்டி கொடுத்தது. அந்த நதி தாய் நீங்க தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க? இந்த வயசுல நதிக்கரையில தனியா இருக்கீங்க, உடம்பு பூரா நனைஞ்சு இருக்கு, கூப்பிட்டதுமே வந்தீங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் இப்படி நனைஞ்சு போய் தானே வரீங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க தான் நதி தாய், நதியிலேயே இருக்கிறதால நனைஞ்சிருக்கீங்க, இப்படிதான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் சொன்னதும் அந்த பெரியம்மா நதி தாயா மாறிட்டாங்க. மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. எப்பவும் இதே மாதிரியே மனிதாபிமானத்தோடவும் பஞ்சபூதங்களை பாதுகாத்துக்கிட்டும் இருங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, 100 வருடங்கள் இருப்பீங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொன்னதும் தேவதை மறந்துட்டாங்க. மாமியாரும் மருமகளும் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களோட தங்கம் வெள்ளி துணிய எடுத்து வச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கி முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்து வீட்டு பரமேஷ் திருடுறதுக்காக வந்தான். கதவை திறந்து உள்ள இருந்த தங்கம் வெள்ளி Dress-அ பார்த்தான். அப்போ வெள்ளி தங்கம் Dress தானா காத்துல மிதந்தது. பரமேஷ் பயந்து போய் வாய பொளந்து பார்த்தான். என்னது இது, வெள்ளி தங்க துணிங்க இப்படி மதகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த துணிக்கு முகம் வந்துச்சு. ஹேய் திருடா, இப்படி திருடுறது தப்பு இல்லையா? தப்புதான், ஆனா வேற வழி, எனக்கு இந்த வேலையை விட்டா வேற எந்த வேலையும் தெரியாது. அப்படின்னா இது வரைக்கும் இந்த திருட்டு வேலையை தவிர வேற எந்த உருப்படியான வேலையும் நீ பண்ணது இல்லையா? நல்ல வேலை செய்யறவங்க கிட்டயும் மனிதாபிமானம் இல்லாதவங்கள்ட்டயும் நாங்க வரமாட்டோம்.
இனிமே உன்கிட்ட என்ன பேச்சு? பேசுறதுக்கு இடம் இல்ல. வெள்ளி, ஆரம்பிக்கிறியா? சரி தங்கம். அனாமிகா, சாரதா, திருடன் 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 வாங்க, எந்திரிங்க. திருடன் திருடன், சீக்கிரம் வாங்க, திருடனை வந்து புடிங்க, இவன் எங்களை திருட பாக்குறான் அப்படின்னு வெள்ளி Dress போட்டு கொடுத்துருச்சு. அந்த சத்தத்துல பரமேஷ் அங்கிருந்து வெளியே ஓடிட்டான். அப்போ அத பார்த்து வெள்ளியும் தங்கமும் சிரிச்சுதுங்க. வீட்டுக்கு வந்த பரமேஷ் ரொம்ப டென்ஷனா, ஐயோ, இனிமே திருட்ட விட்டுற வேண்டியதுதான். ஏதாவது உருப்படியா வேலைய பாப்போம் அப்படின்னு முடிவெடுத்துக்கிட்டான். அன்னையிலிருந்து பரமேஷ் ஒழுங்கா வேலைக்கு போனான். எங்கேயும் திருட போகல. மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா தங்க வெள்ளி Dress போட்டுக்கிட்டு மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு பஞ்சபூதங்களையும் பாதுகாத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரங்களானாங்க. ஆனாலும் இவங்களோட குணம் மாறாம அதே இறக்க குணத்தோட இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி மாதிரியே தண்ணியையும் விரயம் பண்ணாம பாதுகாப்பா இருந்தாங்க.